பூஜா வாங்க. வந்துச்சு வந்துச்சு. நீ எடு. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. ஹலோ 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 ஹலோ. தங்கதுரையா இல்ல சுனிதாவா? ரெண்டு பேரும் அந்த வாய்ஸ் சுனிதா மாதிரியா இருக்க பைத்தியம். இல்லையா? இல்ல ரெண்டு ஹலோ ஒரே மாதிரி இருக்கு. ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ துபாயா? நீங்களே வெளியில வந்துருங்க. நீ யார் பேசுறது? நான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தலைவி பூஜா பேசுறேன். ஓ என்ன சரஸ்வதி பூஜாவா ஆயுத பூஜாவா? சரஸ்வதி பூஜா. வரீங்களா வெளில? வரேன் 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 வரேன். போங்க நகைச்சுவை காட்டுங்க போங்க. தங்கதுரை விஜய் டிவி விட்டு போறாரு. விஜய் டிவி விட்டு போறாரா? பேக் கைமா வந்தீங்கல. இப்போதான் ஒரு 7 எபிசோட் தாண்டி இருக்கு, அதுக்குள்ள போறாருன்ற. யார் நீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயா நான் தான் சார் சீசா. நிறைய டெலிவரி பண்ண வந்திருக்கேன். நீ டயலாக்கே ஒழுங்கா டெலிவரி பண்ண மாட்டியா? ஆஹா ஆக்சுவலி இங்க இருக்க எல்லாருக்குமே வந்து நிறைய பார்சல் வந்திருக்கு. அப்படியா? சோ அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதானே சார், எலிமினேஷன் ஃபாரின்லயே இப்ப அதர் ஆர்டிஸ்ட்க்கு பார்சல் கொடுத்தாலே நீங்க வச்சுப்பீங்களே ஒளிச்சு. எப்படி கால வராதப்பா. சரிங்க சார், ஃபர்ஸ்ட் பார்சல் யாருக்கு எடுங்க? அண்ணா எடுக்கிறாரு நகைச்சுவையை பாரு பாரு. ஃபர்ஸ்ட் பார்சல் கொருக்குப்பேட்டையில இருந்து குரங்கு குமார் அனுப்பியிருக்காரு. ஆஹா மணிமேகலைக்கு அனுப்பி. எனக்கு கிஃப்ட்டா. ஓபன் பண்ணி பாருங்க. எனக்குலாம் அந்த மாதிரி யாரும் கிஃப்டே கொடுத்தது இல்ல தெரியுமா? நீ யாருக்காவது கொடுக்கணும்ல, அப்பதானே கொடுப்பாங்க. நான் வரேன் நிஷா. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆடிலாம் அடிச்சிருக்கு. சூனிய பொம்மை. கரெக்டான பரிசு. இருங்காட்டுக்கோட்டையில இருந்து வந்திருக்கியா? குஜலி கும்பா. இர்ஃபானுக்கு. இருப்பானுக்கு என்னது? இல்லம்மா, சோஷியல் மீடியால எல்லா டியூப்லயும் ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த டியூப்ல மட்டும் தான் பண்ணாம இருக்காரு, சைக்கிள் டியூப்ல. அதுக்காக குட் ஒன். ஆனா தம்பிக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லணும். எப்பயுமே வந்து ரிவ்யூ மட்டும் பண்ணுங்க, ரிவீல் பண்ணாதீங்க தயவு செய்து. பிரச்சனை அதிகமாயிடுது. கேர் பாருங்க. ஓகே சூப்பர். சோ பூஜா உங்களுக்கான கோமாளி தங்கதுரை அண்ணா. சீசா பாய். ஓகே சோ பேரிங் அடுத்து நம்ம கூப்பிட போற குக் அக்ஷய் கமல் வாங்க. நீங்க போன்ல அடிக்க வேணாம், ஏன்னா எல்லா கோமாளியும் எடுத்துட்டு மிச்சம் மீந்த அந்த ஒரு கோமாளி அக்ஷய் கமலுக்கு யாரோ அவங்க உள்ள வாங்க. நான் இப்ப வந்த உடனே ஒருத்தர் மூஞ்சில ரொம்ப சுகம் தெரிஞ்சது. யார் தெரியுமா? சுகம் யாருக்கு தெரிஞ்சது? யாருக்கு சுகமா இருந்துச்சு? சுகம். இந்த கத்துமா இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க கண்ணுல கொஞ்சம் கண்ணீர் வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. கவலைப்படாதமா, என்னோட ராம்போ வராரு. என்னோட ராம்போ வேற யாரும். ஓ ஆமால. சரி இங்க கேளுங்க, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இதுல யாரு அந்த நயன்தாரா? 3 பெண்கள் இங்க மச்சம் போட்டு வந்துடுறாங்க. யாரு ஒரிஜினல்? நீ சாமந்தான்னு நீ நினைக்கிறியா? ஆமா. டேய் அதுக்கு அவங்க குத்துறா. சார் ராம்போ, உனக்கு கண்மணி வேணுமா கதீஜா வேணுமான்னு நீ தான் சொல்லணும். எனக்கு வந்து கண்மணி இல்லாத நேரத்துல கத்திஜா வேணும், கத்திஜா இல்லாத நேரத்துல கண்மணி வேணும். அப்படி கண்மணிலாம் ஆர்கே செல்வமணி ஓகேவா? திஸ் ராம்போ இஸ் அமேசிங். ரெண்டு பேர் வந்து போட்டி போட்டுருக்காங்க ராம்போக்காக. இந்த குக்கிங் முடியறதுக்குள்ள நம்ம பாத்துறோம் ஒரிஜினல் ராம்போ வேற ஆன் தி வே. ஓகே we are waiting. சோ உடனே வர்க் ஸ்டேஷன் போறோம். கம் ஆன், கோ பேக் டு வர்க் ஸ்டேஷன். ஓகே, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேரிங் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம குக் வித் கோமாளி சீசன் 5ல விஜய் சேதுபதி அண்ணா 50 செலிப்ரேஷன் சோ அவரோட செலிப்ரேஷன் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடாம இருந்தா எப்படி? அப்ப கூப்பிடு. சோ இப்போ வந்து மகாராஜா அவருடைய படம் கூடிய ரிலீஸ் ஆக போகுது. சோ அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காகவே ஸ்பெஷலா வந்திருக்காரு. இன்னைக்கு செலிப்ரேஷன் ரவுண்ட்லயே கலந்து மாஸ் பண்ண போறாரு. சோ ஒரு ஃபேவரட் ஆக்டர் அப்படிங்கறத சொல்றத தாண்டி இவரை ஃப்ரேம்ல பாக்கும்போதும் சரி, நேர்ல பாக்கும்போதும் சரி, ஆக்டரை தாண்டி அண்ணா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டர். ஆக்டிங் எடுத்துக்கிட்டா அந்த ஆக்டிங்கை ரீடிஃபைன் பண்ணி தனக்கான ஒரு மேனரிசம், தனக்கான ஒரு ஆடியன்ஸ், தனக்கான ஒரு வேர்ல்ட், தனக்கான ஒரு ராஜ்யத்தையே நடிப்புல கிரியேட் பண்ணி கோலிவுட் மட்டும் இல்லாம பாலிவுட் வரைக்கும் ரீச் ஆகி ஒரு பேன் இந்தியா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ராம்போ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டல வெல்கம் பண்ணிடலாம். மக்கள் செல்வன்
Say hi, hi. Hi, happy to see you. Yes, ma'am, happy to see you. என்ன எல்லா இடத்துலயும் பாக்குறேன் நான் உங்களை. அண்ட் விஜய் சேதுபதி அவரோட கூட வர போறது நட்டி சார் அண்ட் மம்தா மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ரொம்ப சந்தோஷம். மாதம்பட்டி எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ரொம்ப வருஷங்கள் சந்திக்கிறோம் இல்லையா? மீண்டும் ஒரு பெரிய கைத்தலோட லெட்ஸ் வெல்கம் அவர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள், மம்தா மோகன்தாஸ் அண்ட் ஆக்டர் நட்டி. அண்ணா இங்க நிறைய பேர் உங்க சம்பந்தப்பட்ட கேரக்டர் இருக்காங்க, நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போமா? நான் ட்ரை பண்றேன். ஓகே அண்ணா. நீ என்ன பண்ணல, நீ புகழ் தான். அதனால நீ பவானி அண்ணா பீட்சாவா? பீட்சா அண்ணா. நான் ராமர், நீங்க தனி அழகு ராமர். நான் என்ன சுமார் மூஞ்சி குமார்ண்ணா. அது தெரியும். ராமர் போய் எப்படி நான் சுமார் மூஞ்சின்னு சொல்றது? நான் அண்ணா அவன் வீட்டுக்கு கிளம்புறானா தம்பி? அத்தனை வாட்ச் கட்டினதுக்கான அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அவன் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன். அவன் நிறைய யூனிவர்ஸ்ல இருக்கிறான், அதனால வேற வேற டைம்ல இருக்கான்னு அர்த்தம். அது இவனுக்கு தமிழ்நாடு டைமே பார்க்க தெரியாதுண்ணா. இவர் VTVன்னு சொல்லிட்டு தெலுங்கு படம் பார்த்தாலும் நீங்க தான் இருக்கிறீங்க, எல்லா படத்துலயும் இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கீங்க. நீங்க நேத்து நடிச்ச மாதிரி இருக்கு அந்த பீட்சா படம், இப்ப கேட்டா 50ன்றாங்க. ஆமா சார். பியூட்டிஃபுல் டிராவல் ரியலி. எனக்கே அது சர்ப்ரைஸ். தட்ஸ் பிகாஸ் இல்ல, இப்போ நீங்க எவ்வளவு சிம்பிளா சாதாரணமா இருக்கீங்க, when the frameல பாக்கும்போது அதிர்து, அதுதான் இம்பார்ட்டன்ட் சார். சொந்த வாழ்க்கை தான் சார் நிறைய நடிக்க வேண்டியது. ஃப்ரேம்ல ரொம்ப ஃப்ரீடம் சார்.